هدانا الله والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: من كان يريد العاجلة عجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من كانت نيته الآخرة جمع الله له شمله وجعل في قلبه غناه وأتته الدنيا وهي راغمة، ومن كانت نيته الدنيا فرق الله عليه أمره وجعل الفقر بين عينيه ولم يأته من الدنيا إلا ما كتب الله له. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முடிச்சுக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் பாராட்டுகளும். அவன் எங்களுக்கு நேரான வழியை காட்டி தந்தான். இந்த நேர்வழி இருக்குதே, ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய இந்த நேர்வழிய ஒரு மனிதன் அவன் அறிவால, அவன் திறமையால, அவன் வசதி வாய்ப்பால, அவன் பட்டம் பதவியால அடைஞ்சு கொள்ளல. ஹிதாயத் என்றது அறிவால தான் கிடைக்கிறதா இருந்தா உலகத்திற்கு எல்லா அறிவாளிகளும் முஸ்லிம்களா தான் இருப்பான். கண்ணியமான சகோதரர்களே, நபியுடைய காலத்தையும் அப்படித்தான். ஏனென்றால் ரொம்ப தெளிவான விஷயம். இன்றைக்கு முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை பொறுத்தவரையில இந்த சிலைகளை ஸ்டாச்சு அதுகளை வச்சு சிலைகளை வச்சு வணங்கி கொண்டிருக்க கூடியவங்க, அவங்களோட விஷயத்துல நாங்க சும்மா யோசிச்சு பார்த்தா எவ்வளவு பெரிய ஒரு மடத்தனமான வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதாவது கொஞ்சம் மண், மணல், சிமெந்தி, சில கம்பி துண்டுகள் எடுத்து ஒரு உருவத்தை செய்யறாங்க. செய்யறவங்களுக்கு கூட என்ன நோக்கத்தோட செய்யறாங்க? அவங்க ஒரு தொழிலாக, ஒரு வியாபாரமாகத்தான் அவங்க செய்யறாங்க. அவங்க பிசினஸாக செய்யறாங்க. அதை செஞ்சு ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற விலை வச்சு அதை கடையில கொண்டு போய் போடுறார். கடைக்காரன் அவர் ஒரு ப்ராஃபிட் வச்சு, லாபம் வச்சு, அவர் ஒரு விலை வச்சு விற்கிறார். இன்னொரு மனிதர் என்ன செய்யறார்? கடைக்கு போய் அவருக்கு ஏழுமானத காசு கொடுத்து அதை வாங்குறார். அதை வாங்கி கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறார். வச்சு அதுக்கிட்ட தன்னை கஷ்டத்தையும் கவலையையும் பிரச்சனையையும் தேவையையும் சொல்றார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எவ்வளவு பெரிய மடத்தனம் இது! ஒரு புத்திசாலி செய்யக்கூடிய ஒரு வேலையா? இது சில நேரம் அது அவங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்துல பாரமாக இருக்கேனும். ஆனா அன்பாக, இரக்கமாக, நல்ல முறையில, வேற எங்களுக்கு யாரையும் எதிர்க்கிறது நோக்கம் இல்ல, யாரையும் புத்தி காட்டுறது நோக்கம் இல்ல, எந்த வணங்கப்படக்கூடியதை குறை சொல்றது நோக்கம் இல்ல என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டார். வலா தஸுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி. யார் அல்லாஹ் விட்டுட்டு வேற இதெல்லாம் அழைச்சு கொண்டிருக்கிறாங்களோ, வணங்கி கொண்டிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நீங்க ஏசாதீங்க. நீங்க அவங்களுக்கு ஏசினா, இந்த சிலைகளுக்கு வணங்கப்படக்கூடியதுக்கு ஏசினா, அவங்க அல்லாஹ்வுக்கு ஏசுவாங்க. ஃபயஸுப்புல்லாஹ் அதுவும் பிகைரி இல்ம். அவங்களுக்கு இதனுடைய பொறுமதி, இது சரி என்றது தெரியாததுனால அவங்க அல்லாஹ்க்கு ஏச ஆரம்பிப்பாங்க. அதனால அல்லாஹ்வை விட்டுட்டு யாரையெல்லாம் மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறாங்களோ அது எதுக்குமே ஏசாதீங்க என்று அல்லாஹ் சொல்றார். அதனால நாங்க யாருக்கும் ஏச தயார் இல்லை. மாற்றமாக விளங்கப்படுத்துறது அது எங்களுடைய பாரிய பொறுப்பு. ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது அவங்களோட விருப்பம். அல்லாஹ் குர்ஆன்ல இது சம்பந்தமாக சொல்றார். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி
عباد أمثالكم فادعوهم فليستجيبوا لكم إن كنتم صادقين. யார் அல்லாஹ்வை விட்டுட்டு வேற எதெல்லாம் அழைச்சு கொண்டிருக்கிறாங்களோ, வணங்கி கொண்டிருக்கிறாங்களோ, அவனோட கஷ்டத்தை கவலையை சொல்லி கொண்டிருக்கிறாங்களோ, அல்லாஹ் கிட்ட சொல்லாம வேற எதுக்கிட்ட எல்லாம் மற்ற எதுக்கிட்ட சொன்னாலும் அந்த வணங்கப்படக்கூடியவைகள், இவங்க அழைக்கக்கூடியவைகள் இபாதுன் அம்சாலுக்கும், உங்களைய போல மனிதர்கள் தான். அவங்க யார அழைக்கிறாங்கன்னா உங்களே போல ஆட்கள். நீங்க ஒரு படைப்பு, அதே போல அவங்களும் ஒரு படைப்பு. படைப்பினங்கள் படைப்பினங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்றான் ஃபதுஊஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும். நீங்க அவங்களை அழைச்சு பாருங்க, அவங்க உங்களுக்கு பதில் தராங்களா என்று பாருங்க. நீங்க உண்மை சொல்லக்கூடியவங்களா இருந்தா செஞ்சு காட்டுங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுக்கு அடுத்ததாக சொல்றான் தொடர்ச்சியாக, அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா அம் லஹும் ஐதின் யப்துஷூன பிஹா அம் லஹும் அயுனுன் யுப்சிரூன பிஹா அம் லஹும் ஆதானுன் யஸ்மஊன பிஹா. நீங்க யார வணங்குறீங்களோ, இந்த ஸ்டாச்சூஸ் இருக்குதே, இந்த சிலைகள், இதுக்கு அல்லாஹ் கேட்கிறான், பிடிக்கிற கை இருக்கான்னு கேட்கிறான். பிடிக்கிற கை இருக்குதா? ஸ்டாச்சு எடுத்தா அதுல கை வச்சிருக்கிறாங்க, அந்த கையால கையை தூக்கலாம் பிடிக்கலாம். அதே போல திரும்ப கேட்கிறான், அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா, நடக்கிற கால் இருக்குதான்னு கேட்கிறான். கால் வச்சிருக்கிறாங்க, அந்த காலால நடக்க இயலாது, நடக்க முடியாத கால். அதே போல அம்லஹும் அயுனுன் யுப்சிரூன பிஹா, அந்த சிலைகளுக்கு கண் வச்சிருக்கிறாங்க, ஆனா அந்த கண் பார்க்க முடியாது, அந்த கண்களால பார்க்க முடியாது. கடைசியாக அம்லஹும் ஆதானுன் யஸ்மஊன பிஹா, அதுக்கு கேட்கிற காது இருக்குதான்னு கேட்கிறாங்க. காதை வச்சிருக்கிறாங்க, அந்த காது கேட்கிற காது அல்ல. எவ்வளவு அழகா அல்லாஹ் விளங்கப்படுத்துறார். இது அல்லாஹ் தானே விளங்கப்படுத்துறார். இது எங்களை கையாள மடியால சொல்ற கருத்துக்கள் அல்ல, இது ரப்பு விளங்கப்படுத்துறார். இன்னைக்கு முழு மனிதர்களை படைச்சவன் அல்லாஹ், சகல படைப்பினங்களை படைச்சவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்க்கு கேட்கறதுக்கு தாராளமா உரிமை இருக்கு. நாங்க நீங்க கேட்க போனா பிரச்சனை வரும், நாங்க நீங்க கேட்க போனா பிரச்சனை வரையும். ஆனா இது கேட்கிறது யார்? அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெரிய சயின்டிஸ்டா இருக்கிறார், என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்கிறார், டெக்னாலஜில எங்கேயோ இருக்கிறார், துனியால பெரிய அறிவாளியா இருக்கிறார். ஆனா அவர் செய்யக்கூடிய, அவர் வணங்கக்கூடியதை எடுத்து பார்த்தா, அவர் நம்பக்கூடியதை எடுத்து பார்த்தா, இந்த வேலைய அதாவது ஒரு புத்திசாலி செய்ய மாட்டார். புத்தியுள்ள ஒருவன் இந்த வேலையை செய்ய மாட்டார். அதனால ஹிதாயத் என்பது புத்தியோட சம்பந்தப்பட்டது அல்ல, அறிவோட சம்பந்தப்பட்டது அல்ல. அதனால தான் அபு ஜஹல் சொல்றோமே, அபு ஜஹல் என்ன, அவனோட பேர் சரியான பேர் அபுல் ஹிகம், அறிவின் தந்தை. அறிவின் தந்தை என்றதுதான் கருத்து. ஆனா அவனுக்கு பேர் வைக்கப்பட்டது எப்படி? மடமையின் தந்தை, மடையர்கள் வாப்பா. அறிவாளிகள் வாப்பா அல்ல, நீ மடையர்கள் வாப்பா. காரணம், உனக்கு இவ்வளவு பெரிய அறிவோ ஆற்றல் நுணுக்கம் இருந்தும் கூட, இவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா இருந்தும் கூட, திறமசாலியா இருந்தும் கூட, நீ படைச்ச ரப்ப ஏற்றுக்கொள்ளாம, படைச்சவனை வணங்காம யாரையோ வணங்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு இந்த இஸ்லாத்துல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் புத்திக்கு படக்கூடியது. ஆனா நீ புத்திசாலியா இருந்தா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். நீ அதனால நீ புத்திசாலி அல்ல, நீ ஒரு மடையன். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுக்கு சட்டம் போட்டது யாரும் இல்லை, படைச்சவனே தான் சட்டம் போட்டிருக்கிறார். இந்த உடல் உறுப்புகள், இந்த ஒவ்வொன்றையும் தயாரிச்சவன். எங்களுக்கு ஆசை, எங்களுக்கு விருப்பம், எங்களுக்கு வெறுப்பு, இது எல்லாத்தையும் வச்சது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நாங்களே உருவாக்கி கொள்ள இல்லை. எங்களுக்கு இருக்கிற ஆசைகள் நாங்க உருவாக்கினது அல்ல, எங்களுக்கு இருக்கிற வெறுப்புகள் நாங்களே உருவாக்கி கொண்டது அல்ல. இது அல்லாஹ்வால வைக்கப்பட்டது. மனிதன் தவறு செய்யறான், பாவம் செய்யறான்,
பாவத்தை அவன் விரும்பி செய்தான் சில நேரம். இதெல்லாம் அல்லாஹ்வால வைக்கப்பட்டது. அவனே எங்களை பாவம் செய்யக்கூடியவங்களா வச்சு அவனே எங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றான், நீங்க தவறு செய்யக்கூடியவங்க, உங்களோட தவறுகளுக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்க. தவறு செஞ்சது பிரச்சனை இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ மனமுரண்டாகவோ உங்களால தவறு நடந்திருக்கி அது உங்களால நடக்கேது. மனிதன் அப்படித்தான். இன்சான் என்றது நிஸ்யான் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது என்றார். இன்சான் என்றா மனிதன், நிஸ்யான் என்றா மறதி. மனிதன் அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறார். மறதியாளனாக படைச்சிருக்கிறார், தவறு செய்யக்கூடியவனாக படைச்சிருக்கிறான், ஆசைகளோடு அல்லாஹ் பின்னி பிணைஞ்சு வச்சிருக்கிறான். அதனால மனிதனால தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் நடக்க. ஆனா அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் என்றா, நீ உன்னோட தவறுகளை உணர்ந்து நீ தவறு செஞ்சிருக்கிறாங்க விளங்கி அந்த தவறுக்காக நீங்க மன்னிப்பு கேளு, நான் மன்னிக்கிறேன். நீ எவ்வளவு செஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் மன்னிக்க தயார். ابن آدم لو بلغت ذنوبك عنان السماء ثم استغفرتني غفرت لك. ஏ மனிதா, உன்னோட பாவங்கள் இந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும் அவ்வளவு நிரம்ப, பூமியிலிருந்து வானம் வரைக்கும் பாவத்தால நிறைக்கிற அளவு பாவம் என்றா எப்படி பாவம்? அந்த அளவு நீ பாவங்களை செஞ்சு எனக்கு மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்க தயார். لو أتيتني بقراب الأرض خطايا ثم لقيتني لا تشرك بي شيئا لأتيت بقرابها مغفرة. உலகத்தில் இருக்கிற மண் இருக்கிறேன், மண்ணை நெருக்க அளக்க இயலாது. அந்த அளவு பாவம் செஞ்சுட்டு ஷிர்க் வைக்காம என்னைய சந்தித்தால் நான் மண்ணுடைய அளவே மன்னிப்புக்காரே. அதனால கண்ணியமான சகோதரர்களே, ஆனா மன்னிப்பு என்றது அதை பின்படுத்த கூடாது. இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டு வார வருஷம் அல்லது 27 வரைக்கும் இருப்போமே தௌபா செய்யறது, அதேதான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களால ஏதாவது ஒரு மிஸ்டேக், ஏதாவது ஒரு தவறு, பாவம், ஹராம், மாற்றமான வேலை நடந்தா உடனடியா சுத்தமாவிடுங்க, உடனடியா தௌபா இஸ்திக்பார் செஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ஹஸரத் தௌபா கொழுவிக்க தேவை இல்லை, கொழுவிக்கிற கூட்டம் ஒன்று இல்லை, அது நாங்களே உருவாக்கி கொண்டது. அவங்க செய்யற பாவம் அவங்களுக்கு தெரியும். எல்லா ரகசியமும் ஏத ரகசியம் எனக்கும் அல்லாஹ்க்கு மட்டும் தெரியும். எல்லாத்துக்கும் மறைச்சு செஞ்சிருக்கிறேன், ஆனா எனக்கு ரப்புக்கும் தெரியும். அதனால அந்த அல்லாஹ் தௌபா செய்யறதுக்கு ஒரு கஷ்டமான ஒரு முறையை வைக்க, அதை நாங்க விளைவோம். தௌபா செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அந்த தௌபா செய்யற முறையை பெரிய பாரமாக்கி வச்சிருக்க, லேசாக்கி வச்சிருக்க. நான் ஜும்மாலே சமா கோட்டையில ஞாபகப்படுத்தினேன். ஒரு சும்மா தூள்ல சாஞ்சி கொண்டிருக்கிறார். இவருக்கு பாவம் எல்லாம் நினைவு வருவது, செஞ்ச பாவங்கள், மனிதன் தவறுகள் எல்லாம் நினைவு வந்து உள்ள முருகுது, உள்ளத்துல ஒரு வேதனை, கவலை இதுக்கு பிறகு இந்த பாவங்கள் செய்யக்கூடாதே, நானும் திருந்தோடுமே, ஒரு நல்லவன் ஆகணுமே என்று ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த உள்ள முருகி 2 சொட்டு கண்ணீர் வடியுது. அதோட எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருக்கான். அத்தாயிபு மின தம்பி கமன் லா தம்ப லஹு. பாவத்துக்கு தௌபா செஞ்சவன் பாவமே செய்யாதவன் போலாவிட்டான். அத்தௌபா அந்நதாமா. தௌபா என்ன? கை சேதப்படுறது, உள்ளத்தால வேதனைப்படுறது. அந்த ஒரு சின்ன முயற்சி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் சிலவங்க பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறான். அவன் மன்னிக்கக்கூடியவன் தான். நீ முதல்ல மன்னிப்பு கேட்டா மன்னிப்பான். மன்னிப்பு யார் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்களோ அவங்கள மன்னிக்கிறதா தான் சொல்றேன். அதனால இப்படி சமணம் கொட்டி தான் இருக்கணும், அத்தஹியாத்தை தான் இருக்கணும், கிப்லாவை முன்னோக்கி இருக்கணும், ஒழுவோட தான் இருக்கணும், எல்லாம் நல்ல விஷயம். ஒரு ஒழுக்கமா முறையோடு இருக்கிறேன். ஒழுவெடுத்து கிப்லா முன்னோக்கி அத்தஹியாத்துல இருக்கிற இருந்து கையை ஏந்தி இந்த 2 சந்துக்கு நேர கை இருக்கணும், அதுதான் சரியான முறை. இப்படி வச்சுக்கொண்டு கேட்கறது அல்ல சரியான முறை. இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்துல எவ்வளவு கையை உயர்த்தி இருக்கிறாங்கன்னா, அவங்களோட இந்த கம்பு கட்டு, அவங்க உடுத்திருக்கிற அந்த ஜுப்பாவுடைய கை பெரிய கை, அதனால அது உள்ளால அவங்களோட கம்பு கட்டு விளங்கக்கூடிய அளவுக்கு சில கையை தூக்கிக்கிறார். அதனால அதெல்லாம் சிறந்தது. அப்படி செய்யறது தான் நாங்க சிறந்தது. சரி, ஒருத்தர் அப்படி செய்ய இல்லை, வாகனத்துல போயிட்டு கொண்டிருக்கிறார், அங்கே கையேந்தி கொண்டு எல்லாம் இருக்கிறது சந்தர்ப்பம் இல்லை. அவர் அப்படி இருந்த வண்ணமே ஒழுவும் இல்லை, சில நேரம் பிரச்சனை. அப்படி செஞ்சா தௌபா கபூலாவாதான்? தௌபா கபூலாவா?
அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இப்படி கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் லேசாக்கி வச்சிருக்கிறார். அதனால எங்களுடைய எல்லா ரகசியங்களையும் அறிஞ்சவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்க்கு நாங்க படிச்சு கொடுக்க தேவையில்லை, அல்லாஹ்க்கு விளங்கப்படுத்த தேவையில்லை. அல்லாஹ் எல்லாம் அறிஞ்சவன். எங்களோட பலகீனங்கள் அவனுக்கு தெரியும், எங்களோட குறைகள் தவறுகள் அவனுக்கு தெரியும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எப்பயும் ரெடியா இருக்கணும், எப்பயும் தயாராக இருக்கணும், எப்பயும் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். நானும் நீங்களும் மௌத்துக்கு எவ்வளவு தயாராகிக்கணும் வேண்டா, நான் எப்பயும் சொல்ற ஒரு கருத்து, நானும் நீங்கள் எந்த அளவு தயாராகிக்கணும் வேண்டா, மலக்குல் மௌத் நேரடியா வந்து, நான் தான் மலக்குல் மௌத், உங்களோட ரூஹ் எடுக்க வந்திருக்கிறேன், நீங்க தயாரா என்று கேட்டா, நானும் நீங்களும் சொல்லணும், உங்களையே தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். 30 வருஷமா உங்களையே தான் எதிர்பார்க்கிறேன், 40 வருஷமா உங்களையே தான் எதிர்பார்க்கிறேன், 50 வருஷமா உங்களே எதிர்பார்த்து தான் முயற்சி கொண்டிருக்கிறேன். அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சில காலங்கள்ல நேரடியா மலக்குல் மௌத் வரக்கூடிய அமைப்பு இருந்திருக்கிறது, ஷைத்தான் நேரடியா வரக்கூடிய அமைப்புகளும் இருந்திருக்கிறது. அல்லாஹ் கொண்டு பெரிய வேலை இல்லை. ஆனா இப்ப அப்படி வளமைகள் இல்ல, அப்படி நடந்திருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால அந்த அளவு தயாராகிக்கணும். தயாராகணும் சொல்றது அது சும்மா வாயால தயாராக சரி வராது, உண்மையாகவே தயாராகிக்கும். அதை நாங்க இப்படித்தான் யோசிச்சு பார்க்கணும். இப்ப எனக்கிட்ட மலக்குல் மௌத் வந்து வாங்க எனக்கு கூப்பிட்டா நான் ரெடி என்று சொல்ற அளவுக்கு நான் தயாராகிக்கிறேன். அதுதான் உண்மையான தயாரி. அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்யணும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில் நான் சொல்ல வந்த விஷயம், அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாது. அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தந்தார். இந்த நேரான வழிய பரிசுத்தமான தீன் இஸ்லாத்த கலிமாவை தந்தார். கியாமத்துடைய நாளில் அவ்வளவு பேர் கை செய்தப்பட போறாங்க. அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றார், ربما يود الذين كفروا لو كانوا مسلمين. அவ்வளவு காஃபிர்களும் கியாமத்துடைய நாளையில சொல்லுவாங்களா, நாங்க எல்லாம் முஸ்லிம்களா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கீங்க, இன்னைக்கு நரகத்துக்கு போறோமே. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அவனுடைய இந்த கை சேதம், இந்த கவலையான கருத்தை கேட்க யாருமே இல்லை. அல்லாஹ் நடக்க போறதெல்லாம் சொல்லி காட்டிட்டார். அமல் செஞ்சு கொண்டு வாரவங்க அங்க என்ன சொல்லுவாங்க, அமல் இல்லாம வந்தா அங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லி காட்டியாச்சு. நடக்க போறது எல்லாம் இதுக்காங்களே இனி புத்தி சொல்ல தேவையில்லை, இதுக்காங்களே என்ன புத்தி சொல்ல, எல்லாம் சொல்லி முடிச்சு. அதனால அதெல்லாம் சொல்லிட்டு சொல்ற, நீங்க அந்த கூட்டத்தில் ஆகிறாதீங்க. இப்படி அல்லாஹ் கிட்ட மண்டாடுற கூட்டம், கெஞ்சுற கூட்டம், என்னைய உலகத்துக்கு திருப்பி அனுப்பேன்னு சொல்லுவாங்க, அந்த கூட்டத்தை நீங்க ஆகிறாதீங்க, உங்களே திருப்பி அனுப்ப மாட்டோம் சொல்லிட்டாங்க. திருப்பி அனுப்புங்க எவ்வளவு கெஞ்சினாலும் திருப்பி அனுப்ப மாட்டோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றானே, வநாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னதி அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ் قالوا إن الله حرمهما على الكافرين. நரகவாசிகளுக்கும் சொர்க்கவாசிகளுக்கும் மத்தியில பேச்சுவார்த்தை. அதுல நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்லுவாங்களா, எங்களுக்கு பசி, எங்களுக்கு சரியான தாகம், எங்களுக்கு ஏதாவது சொர்க்கத்தில் இருக்கிற நீங்க ஏதாவது எங்களுக்கு தின்ன குடிக்க தாங்களே, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய சொர்க்கத்தை தந்திருக்கிறானே, ஏதாவது தாங்க என்று கெஞ்சி கேட்பாங்க. அங்க இருந்து அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா, உங்களுக்கு இங்க இருக்கிற சாப்பாடு தண்ணி எல்லாம் ஹராம், எங்களால் உங்களுக்கு தர, நீங்க எங்களோட ஃப்ரெண்ட் தான், நீங்க எங்களோட கூட்டாளி தான், நீங்க எங்க மனைவி தான், நீங்க எங்க கணவன் தான், நீங்க எங்க சொந்த பந்தம் தான், இங்க உதவி செய்ய. قالوا ان الله حرمهما على الكافرين. இதெல்லாம் உங்களுக்கு ஹராம் என்று சொல்லிடுவாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த பயங்கரமான நரகத்திலிருந்து எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. எனவே அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த சுருக்கமான காலம், இது
முடிஞ்சு கொண்டு போதேங்கிற சும்மா வளமையமாய் பேசுறோம். பாருங்களே, நோம்பு ஸ்டார்ட் ஆகின மாதிரி எவ்வளவு ஸ்பீடா போகுது. ஒன்று ஸ்பீடா போகல, எல்லாம் சரியாத்தான் போகுது. நாங்க வளம மாதிரி டைம் பேச்சு கொண்டு இருக்குது. ஏதோ எங்களுக்கு இது அவசரமா முடிஞ்சா நல்ல வேலை யோசனை இருக்குதோ தெரியாது. அதனால அப்படி சந்தோஷமா சொல்லிக் கொள்றாங்க. கண்ணியமான சொல்ல, இந்த காலங்கள் நேரங்கள் எந்த வித்தியாசமும் இல்லை. அதெல்லாம் ஷெட்யூல் அல்லாட கட்டளைப்படி எல்லாம் டைமுக்கு ஒதுக்கிது, டைமுக்கு மறையுது. இந்த நேரங்களை தான் நாங்க பிரயோஜனப்படுத்திக்கிறோம். அவசரமா முடிச்சு. எனவே இன்றைய நாள் முக்கியமான நாள், பத்ருடைய நாள். வேளாண் கண்ணியமான சொல்ல, யுத்தம் நடந்திருக்கு ரமதான்ல. முதலாவது யுத்தமே பத்ருடைய யுத்தம் ரமதான்ல தான் நடந்திருக்கு. நாங்க நோம்பு பிடிச்சோம்னு என்னென்னமோ யோசிக்கிறோம். அமல் செய்யறதுக்குமே டயர்டா இருக்கு, வருத்தமா இருக்கு. சில வளமையா செய்யற அமலையும் விட்டுடுறாங்க நோம்பு மாசத்துல. இது நோம்பு மாசம் அமலை குறைக்கிற மாசம் இல்ல, அமல்களை நல்லா கூட்ட வேண்டிய மாசம். நோம்பு பிடிச்சவனு சில சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்துக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க நோம்பு பிடிக்கிறத விட பிடிக்காமிக்கிறது தான் சிறந்தது. 15 வருஷம் மக்கால, 13 வருஷம் மதீனால வந்து 2 வருஷத்துல தான் இந்த பத்ருடைய யுத்தம் முதலாவது யுத்தம் நடந்தது. 15 வருஷம் கஷ்டம் தான். இந்த காபிர்கள், இந்த முஷ்ரிக்கீன்கள் போட்டு நபியையும் நபியுடைய குடும்பத்தையும் நபியை ஏற்றுக்கொண்டவங்களை போட்டு கஷ்டம் கொடுத்து கொண்டே இருந்தாங்க, நோவிச்சு கொண்டே இருந்தாங்க, பசி பட்டணியில போட்டாங்க, வைகாட் அதாவது தொடர்பெல்லாம் இல்லாமக்கி இருந்தாங்க. அவ்வளவு நோவிச்சாங்க. பொறுமையோடு அல்லாஹ் சொன்னான், பொறுமையோடு இருங்க, பொறுமையோடு இருங்க. மேலான கண்ணியமான சகோதரர்களே, மதீனால இருந்து பத்ருக்கு வந்தாங்க. பத்ர் வந்து மதீனால இருந்து கிட்ட ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மதீனா மக்கால இருந்து வந்தவங்க நீண்ட தூரம், பல 100 கிலோமீட்டருக்கு அங்கே இருந்து வந்தாங்க. மேலான கண்ணியமான சொல்ல, தயாரிப்போட ஏற்பாடோட ஆயுதங்கள் எல்லாம் நிரப்ப கம்ப்ளீட்டா ட்ரெயினிங்கோட 1000 பேர் அவங்க முடிவெடுத்து வந்தாங்க. இன்றைக்கு எல்லாத்தையும் முடிக்கிறது தான். அல்லாஹ் பாதுகாக்க, நபியோட இருக்கிறவங்களே முடிச்சுடணும் என்ற ஒரு தீர்மானத்தோட வந்தாங்க. வேளாண் கண்ணியமான சொல்ல, நபியுடைய ஹாலாத், சஹாபாக்களோட ஹாலாத் மிச்சம் பரிதாபமான நிலம். இவங்க யுத்தம் செய்யறதுக்கு என்று தயாரானவங்க இல்ல. சும்மா யுத்தம் செய்யறது இஸ்லாத்துல ஒரு இக்கட்டான நிலைமையில தேவைக்கே ஒழிய, இல்லாட்டி இஸ்லாத்துல இந்த வெட்டுக்கொத்தை எல்லாம் சும்மா இல்லை. இன்னைக்கு சொல்ற மாதிரி இஸ்லாம் வந்து அதாவது இந்த ஜிஹாத, இந்த யுத்தத்தை ஆதரிக்கிற மார்க்கம் இல்லை. அந்த ஆபரேஷன் என்றது கடைசி கட்டத்துல செய்யக்கூடிய ஒன்று தானே. ஒருத்தர காலில் ஒரு காயம் புண்ணு வந்திருக்கேன்டா, டாக்டர்கிட்ட போனா அவர் ஒரு மருந்து கொடுப்பார், 2 வீக்ஸ்ல வாங்கிடுவார். 2 வீக்ஸ்ல போனா போயிட்டு அவர் இன்னும் பார்ப்பார், இது வந்து வருத்தான் புண் இன்னும் கொஞ்சம் பெருசா ஒரு மாதிரி விளங்குது, அதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான மருந்தை கொடுப்பார். இன்னொரு 2 வீக்ஸோ 1 மந்த்துக்கு பிறகு வாங்கிடுவார். அதுக்கு பிறகு போயிட்டு பார்த்தா அது எல்லா மக்கிய இடங்களுக்கு எல்லாம் பரவி கொண்டு போகுது. இப்ப பாப்பார், இதுக்கு அங்கல இத சும்மா விட்டா இது மக்கிய எல்லாத்தையும் பாதிச்சு உசுருக்கே ஆபத்து வந்துடும். அதனால அந்த இடத்தோட அதை எடுத்து போடும் என்று யோசிப்பார். போனத்தோட கால வெட்டுறது இல்லை. அது ஏதாவது ஒரு கட்டம் மக்கிய உறுப்புகளை பாதுகாக்க, இவன் உயிரை பாதுகாக்கத்தான் ஆபரேஷன். இதே போல கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, யுத்தமும் அதுமாய்தான். ஜிஹாத் என்று சொன்னா அதுல 3 பகுதி இருக்கு. ஒன்று தாவத், 2வது ஜிஸ்யா, 3வது கித்தால். கித்தால் தான் யுத்தம். முதல்ல நோக்கமே தாவத். இவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வரணும், இவங்க எல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வால படைக்கப்பட்ட மக்கள் அல்லாஹ்ட நியமத்துகளை அனுபவிச்சு கொண்டிருக்கிறார். வானம் அல்லாஹ்ட, பூமி அல்லாஹ்ட, சூரியன் அல்லாஹ்ட, சந்திரன் அல்லாஹ்ட, இரவு பகல், காற்று, தண்ணி, இந்த மரமட்டைகள், பழங்கள் எல்லாமே அல்லாஹ்க்கு சொந்தம். எனக்கு சொந்தம் என்று உலகத்தை எவனும் சொன்னது இல்லை. இவனை படைச்சது அல்லாஹ். அவ இவன் அல்லாஹ்வால படைக்கப்பட்ட மனிதன். அல்லாஹ்ட எல்லா நியமத்தையும் அனுபவிச்சு கொண்டு அல்லாஹ்வை விட்டுட்டு வேறொன்றை வணங்குறது பொருத்தமே இல்லை. அதனாலதான் முதலாவது அவங்களுக்கு அல்லாஹ் பற்றி விளங்கப்படுத்தும். வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ், உண்டாக்கினவன் அல்லாஹ், உருவாக்கினவன் அல்லாஹ், எல்லாம் அல்லாஹ் என்று அவங்களுக்கு நல்ல தெளிவா சொல்லும். அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க நீங்க எல்லாம் சகோதரர்கள். ஏற்றுக்கொள்ள தயார் இல்லைன்னா 2வது கட்டம் ஜிஸ்யா.
ஜிஸியாவுடைய நோக்கம் டாக்ஸ் எடுக்கிறது, சல்லி சேர்க்கிறது அல்ல நோக்கம். நீங்க முஸ்லிம்களோட புலங்கி பழவி பாருங்க இஸ்லாம் எப்படி. முஸ்லிம்களோட புலங்கி பழகி பாருங்க, எங்கட கட்டுப்பாட்டு கீழே இருந்து கொஞ்சம் எங்களோட வாழ்ந்து பாருங்க, பார்த்து விளங்கி இஸ்லாத்துக்கு வர பாருங்க. அதுக்கும் நீங்க தயார் இல்லைன்னா இவங்களால தீனுக்கு மக்கியவங்களோட தலையை கழுவாங்க. எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் முயற்சி செஞ்சு 80 பேர் தான் ஏற்றுக்கொண்டவங்க. அவ்வளவு காலம் முயற்சி செஞ்சு ஏற்றுக்கொள்ள இல்லை. 950 years தாவத் கொடுத்திருக்கிறார். தாவத்துடைய காலம் மட்டும் சுப்ஹானல்லாஹ் அதை விட அதிகமா வாழ்ந்திருக்கிறார், ஏற்றுக்கொள்ள இல்லை. எனவே தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கையேந்தினாங்க. ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. யாரா செய்ய வேண்டிய எல்லா ஜாதி முயற்சியும் செஞ்சாச்சு. எப்படி எப்படி விளங்கப்படுத்தணுமோ அப்படி எல்லாம் விளங்கப்படுத்தியாச்சு. இரவையில பகலையில தனிய கூட்டாக படிச்ச மக்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லா ஜாதியிலையும் விளங்கப்படுத்தியாச்சு. அதனால இதுக்கு அங்களை இப்ப ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்ல. இந்த ஏற்றுக்கொண்ட இந்த 80 பேரை பாதுகாக்கணும். அதனால மக்கள் எல்லாம் அழிச்சு போடும், எல்லாத்தையும் அழிச்சு போட்டு கையேந்தினா. அதுக்கு காரணம் சொல்றாங்க, நீ இவங்களை இல்லாமக்கலைன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த 80 பேருக்கு தலையை கழுவுவாங்க. இவங்களை வலிக்கெடுத்து போடுவாங்க. அடுத்தது அவங்க பெற்றெடுக்கிற பிள்ளைகளும் அவங்கள போலத்தான் இருப்பாங்க. அதனால இவங்க எல்லாம் இல்லாம. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அதனால ஜிஹாத் இஸ்லாத்துடைய நோக்கம் இல்லை, கித்தால் இஸ்லாத்துடைய நோக்கமே இல்லை. எங்களுக்கு சம்பவங்கள் நிறைய இருக்கு, டைம்கள் இல்ல. வேளாண் சகோதரர்களே, அந்த அடிப்படையில அது கடைசி கட்டம் தான், ஏதாவது ஒரு கட்டத்தில். அந்த அடிப்படையில முதலாவது யுத்தம், யுத்தத்துக்கு ஒரு ஒட்டகத்துல 3 பேர், ரசூலுல்லாவோட அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் டர்ன் போட்டு தான் போனாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட டர்ன் இறங்கி வர டர்ன் வந்ததோட அந்த 2 பேரும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க ஒட்டகத்திலே வாங்க, நாங்க நடந்தே வாரோம். ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க, மா அன்துமா பி அக்வா மின்னி, நீங்க 2 பேரும் என்னைய விட சக்தி வாய்ந்தவங்க இல்ல. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு 40 பேர்ல சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தார். அடுத்து சொன்னாங்க, மா அன்துமா பி அக்னா மினல் அஜ்ரி மின்குமா வமா அன பி அக்னா மினல் அஜ்ரி மின்குமா, எனக்கு நன்மை தேவை இல்லாமலும் இல்லை, எனக்கு நன்மை தேவை. நடந்து போறதுனால கிடைக்கிற நன்மை எனக்கு கிடைக்கும், உங்களுக்கு மட்டும் கிடைச்சி போதா. யார் சொல்றா? கண்ணியமான நபி, அல்லாஹ்வுடைய ஹபீப், துனியா ஆখিরাத்துடைய தலைவர் சொல்றார். எனவே கண்ணியமான சொல்லி இப்படித்தான் அந்த யுத்தத்துக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ், யுத்தம் வந்து மிச்ச நேரம் நடக்கல, கொஞ்ச நேரம் தான் யுத்தம் நடந்துச்சு. ஆனா விடிய சுஜூத்ல இருந்தாங்க, சுஜூத்ல இருந்து அழுது கொண்டே இருந்தாங்க, துஆ கேட்டாங்க, அல்லாஹ்வும்ம இன்துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா ஃபலன் துஅபத ஃபில் அர்தி அபதா. யா அல்லாஹ், இந்த மக்கள் 313 பேர், கிட்டத்தட்ட 300 பேர் கஷ்டப்பட்டு மக்கா மதீனா எல்லாம் முயற்சி சிரமத்தோட உருவாக்கப்பட்ட கொஞ்சம் பேர், யா அல்லாஹ் அவங்களை அழைச்சு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த இடத்துல இவங்களை நீ இல்லாமாக்கினா உடைய வணங்குறதுக்கு உலகத்தை ஒத்துழைக்க மாட்டேன். அப்படி காரமான, அதாவது உருக்கமான துவா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் போதும் துவா கேட்டதே, இப்படி இவ்வளவு நேரம் துவா கேட்கிறீங்க, அல்லாஹ் கபூல் செய்வார் என்று கேட்டார். அல்லாஹ் அவனுடைய குதிரத்தை கொண்டு கண்ணியமான சகோதரர்களே, வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. அல்லாஹ் சொல்றான், பத்ருடைய அந்த நாளையில நீங்க சின்ன கூட்டம், நாங்க உதவி செஞ்சோம். 5000 மலக்குமார்கள் இறக்கி உதவி செஞ்சாங்க. அவங்க 1000 பேருக்கு பதிலா 5000 பேர் இறக்கி. அதனால கண்ணியமான சம்பவங்கள் நிறைய இருக்குது. அல்லாஹ்வுடைய உதவிய 70 பேர் அவங்கள காஃபிர்கள்ல கொலை செய்யப்பட்டாங்க, 70 பேரை சிறை கைதிகளாக பிடிச்சாங்க. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த தீன் இஸ்லாம் இது முழு உலகத்துக்கும்
போக வேண்டியது. எல்லா மக்களுக்கும் ஹிதாயத் கிடைக்கும். இந்த கலிமாவோட வாழ்ந்தாதான் ஒருத்தர் துனியால நிம்மதியா வாழ்வார். சக்கராத், கபர், ஆகிரம், சொர்க்கம் எல்லாம் கிடைக்கும். கலிமா இல்லைன்னா ஒண்ணு கிடைக்காது. அதனால இந்த கலிமா எல்லாருக்கும் கிடைக்கணும் தான் நாங்க ஆசை வைக்கணும். உண்மையிலே நான் இன்னைக்கு ஞாபகப்படுத்தினேன். இன்னைக்கு நான் முஸ்லிம்ஸ் நிறைய சகோதரர்கள் பெரியோர் கூட்டம் இருக்கிறாங்க எங்களோட நாட்டில். நாங்க ஒரு 10, 12, 15 வீதம் தான் இருக்கிறோம். இவங்க பலர்களோட உள்ளத்துல இஸ்லாத்தை பத்தி நல்ல எண்ணமே, இஸ்லாத்தை பத்தி நல்ல யோசனை இருக்கு, இஸ்லாத்துக்கு வார யோசனையும் எத்தனையோ பேருக்கு இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியா எங்களை எடுப்பாங்களா, யார்கிட்ட சொல்றது, அப்படி சொன்னா எங்களை சேர்த்துக் கொள்வாங்களா என்ற ஒரு பயம் ஒன்றோட உள்ளத்துல இருக்கு. இப்படி ஒரு பயம் இருக்கு. அவங்க கேட்கறதுக்கு பயந்து கொண்டிருக்கிறார். நாங்களும் சொல்றதுக்கு பயந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் பிரச்சனை. நாங்க சொல்ல பயம், அவங்க கேட்க பயம். அவங்களோட உள்ளத்துல ஆசை இருந்தாலும் எங்க வைத்து கேட்கிறது. எங்களுக்கு அப்படி ஒரு சென்டர் ஒன்று இல்லை. கொழும்புல அப்படி இருக்குதா? எத்தனை மஸ்ஜித் இருக்கு? குறைஞ்சது மஸ்ஜிதையாவது எங்களுக்கு அப்படி அமைக்கலும், நாங்க அறிவிக்கலும். ஒரு ஜும்மா கெடுத்தா சமகோட்டை ஜும்மால சொன்னாங்க, லாஸ்ட் வீக் ஜும்மா 11,000 பேர் ஜும்மாக்கு வர்றாங்க. 11,000 பேர், கிட்டத்தட்ட 2,000 பேர் இஃப்தார் செய்யறாங்க. அதுல எத்தனையோ நான் முஸ்லிம்ஸ் வாலிபர்கள் வந்து இஃப்தார் செய்யறாங்க. கலிமா சொல்லாம எத்தனை பேர் நோம்பு பிடிக்கிறாங்க. கலிமா சொல்லாம எத்தனை பேர் தொழுகிறாங்க, ஜும்மாக்கு வர்றாங்க. தெரியுமா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அப்ப உள்ளத்துல எவ்வளவு பேர் ஒரு ஆசை ஒன்று இருக்குது, விருப்பம் ஒன்று இருக்குது. ஆனா எங்கள்கிட்ட ஒரு வழிகாட்டல் இல்லை. நாங்க எந்த அளவு கோழைகள் ஆவிட்டோம் வேண்டாம், இஸ்லாத்துக்கு வர விரும்புறவனே இருக்க பயப்படுறோம். அந்த அளவு பயந்த கோழிகள் நாங்க. தைரியமே இல்லை, கவலையான விஷயம். விரும்பி வாரவரை எடுக்க யோசிக்கிறோம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு கீழே பல எங்களோட பெரிய வியாபாரிகள் இருக்கிறோம். நாங்க எத்தனையோ நான் முஸ்லிம்ஸ் பிரதர்ஸ் வேலை செய்யறாங்க. நாங்க அவங்களோட நல்ல அஹ்லாக்கோட நடந்து, நல்ல தன்மையோட நடந்து, அவங்களோட உள்ளத்தை வெண்டு கொண்டு அவங்களுக்கு நாங்க இஸ்லாத்தை முன் வச்சா அவங்க அல்லாஹ் போதுமானவன் ஹிதாயத் அவன்ட கையில இருக்கு. நிச்சயமா ஏற்றுக்கொள்வாங்க, நிச்சயமா ஏற்றுக்கொள்வாங்க. செஞ்சு பாருங்க, முயற்சியோடு செஞ்சு பாருங்க, சொல்லி பாருங்க. யாரையும் வற்புறுத்தல, போர்ஸ் பண்ணல, சொல்லி பாருங்க. வந்த எவ்வளவு பெரிய பாக்கியம். உங்களைய கொண்டு அல்லாஹ் ஒருத்தருக்கு ஹிதாயத்து கொடுத்தா, ஹிதாயத்து கிடைச்ச ஒருத்தருக்கு அவர்த அந்த தொடர்ச்சியான பரம்பரை எல்லா முஸ்லீம்கள் உங்களோட கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கு. எங்களோட இந்த சொந்த அமல் எல்லாம் முடிஞ்சிடும். இது கொஞ்ச நாள் நாங்க ஹயாத்தோட இக்க காட்டியிருந்தால், நீங்க 4 பேர்ட்ட ஹிதாயத்துக்கு காரணம் அமைஞ்சீங்கடா, அந்த பரம்பரை செய்த அவ்வளவு நன்மையும் உங்களோட கபருக்கு வந்து கொண்டு. அதனால நபியுடைய கவலை இதுதான். நபியுடைய 24 மணித்தியாலத்துடைய யோசனை எல்லா மக்களும் கலிமா சொல்லணும், எல்லாரும் சொர்க்கம் போகணும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட உள்ளங்களையும் அந்த நபியுடைய கவலைய, நபியுடைய ஃபிக்ர எங்களோட ஃபிக்ராக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. يا الله நாங்கள் குற்றவாளிகள். யா அல்லாஹ், பல தவறுகள் பாவங்கள் எங்களால் நடந்திருக்குது. யா அல்லாஹ், எங்களோட எல்லா ரகசியங்களும் உனக்கு தெரியும். யா அல்லாஹ், எங்களோட மறைமுகமான எல்லா விஷயத்தையும் நீ விலகி வச்சிருக்கிறாயா அல்லாஹ். உன்னோட கிருபையை கொண்டு அதை மறைச்சு வச்சிருக்கிறாயா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை மறைச்சு வச்சிருக்கிறத போல மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களோட எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களை விட கெட்டவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்திருக்கிறாயா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களையும் நாங்க உலகத்துடைய கடைசி காலங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்க திரும்பினாலும் பாவம் தான். யா அல்லாஹ், தப்பிக்கொள்றது மிக கஷ்டமா இருக்குது. யா அல்லாஹ், நீ தான் எங்களுக்கு தௌஃபீக் செய்யணும். யா அல்லாஹ், எங்களோட உள்ளங்கள்ல பாவங்களின் மீது வெறுப்ப போடு. யா அல்லாஹ், பாவத்தின் மீது வெறுப்ப போடு. யா அல்லாஹ், அமல் இபாதத்துல விருப்பத்தை போடு. யா அல்லாஹ், இன்பத்தை தாயா அல்லாஹ்.
யா அல்லாஹ் எங்களை நல்ல மக்களுடைய கூட்டத்தை சேர்த்துக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னோட பொருத்தம் எங்களுக்கு தேவையா அல்லாஹ், உன்னோட ரஹ்மத் எங்களுக்கு தேவையா அல்லாஹ், உன்னோட மன்னிப்பு எங்களுக்கு தேவையா அல்லாஹ். நாங்க உனக்கிட்ட வரக்குள்ள நீ எங்களைய கொண்டு சந்தோஷப்பட்ட நிலைமையில உனக்கிட்ட வரணும் யா அல்லாஹ், தயாரிப்போட வரணும் யா அல்லாஹ். இது பொய் வாழ்க்கையா அல்லாஹ், இது ஒரு போலி வாழ்க்கையா அல்லாஹ், இது ஒரு ஏமாற்றம் யா அல்லாஹ், இது ஒரு தற்காலிகமான வாழ்க்கையா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட ஆகிரம் சிறப்பாக அமையணும் யா அல்லாஹ், அங்கதான் நிரந்தரமா இருக்க போறோம் யா அல்லாஹ். அழிவு முடிவில்லாத வாழ்க்கை யா அல்லாஹ், எங்கட துனியாட வாழ்க்கையை விட ஆகிரத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வை யா அல்லாஹ். எங்களை தக்வாதாரிகள் ஆக்கி வை யா அல்லாஹ், எங்களை தக்வாதாரிகள் ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட பெற்றோர்கள் எங்கட தாய் தந்தர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்கட குடும்பங்களையும் எத்தனையோ பேர்கள் மௌத்தாகி விட்டார்கள் யா அல்லாஹ், உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டார்கள் யா அல்லாஹ். நீயே உயிரை கொடுக்கிறாய், நீயே உயிரை எடுக்கிறாய், உன்ன நாட்டப்படி சகலதும் நடந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் மௌத்தா போனாங்களோ எங்கட தாய் தந்தர்கள்ல குடும்பத்துல எல்லோரையும் மன்னித்து அருள்வாயாக, அவங்களோட கபர்களை வெளிச்சமாக்கி வை யா அல்லாஹ். நாங்க செய்யக்கூடிய எல்லா அமல்களோட நன்மையும் எங்கட உம்மா வாப்பாக்கு கொடுத்து அருள்வாயாக, எங்களுக்கும் தந்து அருள்வாயாக யா அல்லாஹ். உம்மா வாப்பா பெற்றோர்களை சரியா கவனிக்க கிடைக்க இல்லையா அல்லாஹ், அவங்களோட எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்து கொள்ள கிடைக்க இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ் அதை வச்சு எங்களைய சோதிச்சிடாத யா அல்லாஹ், மன்னிச்சிரியா அல்லாஹ், அவங்களுக்கு மேலான கூலிகளை கொடுத்துறியா அல்லாஹ். எங்கள் அனைவருடைய மனைவி மக்கள் சகோதர சகோதரிகள் முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கட பிள்ளைகள் நீ தந்த செல்வங்கள் யா அல்லாஹ், எங்கட பிள்ளைகள் எங்கட கெட்டித்தனத்தால கிடைக்க இல்லையா அல்லாஹ், நீ தந்த பிள்ளை இல்லையா அல்லாஹ். இந்த பிள்ளைகளை நீயே பாதுகாப்பாயா, பிள்ளைகளுக்கு நீயே தர்பியத் செய்வாயாக, பிள்ளைகளோட வாழ்க்கையில பரக்கத் செய்வாயாக, பிள்ளைகளுக்கு நல்ல ஓதல் படிப்பை கொடுத்து அருள்வாயாக, நல்ல அறிவாளிகள் ஆக்கி வை யா அல்லாஹ். தக்வாவுடைய பிள்ளைகளாக எல்லோருடைய பிள்ளைகளையும் ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் யார் யாருடைய பிள்ளைகள் வயது வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்யாணங்களுக்குள்ள ஏற்பாடுகளை பொருத்தமான ஜோடிகளை அமைத்துக் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் திருமணமாகி குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கு உன்னோட குதிரத்தை கொண்டு குழந்தை பாக்கியங்களை கொடுத்தருவாயா. யா அல்லாஹ் நீ கொடுத்தால் யாராலும் தடுக்க இயலாது யா அல்லாஹ், நீ கிருபை செய்யா அல்லாஹ். எங்களுக்கு என்ன அளந்த ரிஸ்க கண்ணியமா ஹலாலா தந்திரியா அல்லாஹ், ஹலாலான ரிஸ்க தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் உள்ளதை கொண்டு போதுமாக்கி தந்திரியா அல்லாஹ், அளந்ததுல பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் உனக்கு பாவம் செய்வது எங்களுக்கு வெறுப்பாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நல்ல காரியங்களே கழிக்க தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ் எங்களை எல்லோரையும் எங்களோட மனைவி மக்கள் எங்களோட பரம்பரைய பயங்கரமான நோய்கள் இது பாதுகாக்குது யா அல்லாஹ். யா அல்லாஹ் இன்னைக்கு பயங்கரமான நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். யாருடைய உதவியும் தேவைப்படக்கூடிய நிலைமைக்கு வாழ வச்சிடாத யா அல்லாஹ். யாருக்கு பாரம் இல்லாம வாழ்ந்துட்டு மௌத்தாவினோடும் யா அல்லாஹ். எங்களால யாரும் கஷ்டப்படக்கூடாது யா அல்லாஹ். அப்படியா கொண்ட வாழ்க்கை எங்களுக்கு நல்ல நிலைமையில மௌத்த தந்துறியா அல்லாஹ், நல்ல உடல் ஆரோக்கியமான நிலைமையிலே மௌத்து வந்துடும் யா அல்லாஹ். நீயே கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். எங்களிடத்துல யாரெல்லாம் துஆ செய்யும்படி சொன்னார்களோ அவர்களை மன்னித்து கிருபை செய்வாயா. இதுவரைக்கும் யாரெல்லாம் எங்களுக்கு எந்தெந்த அடிப்படையில உதவி செய்தார்களோ அவர்களுக்கு நீ மேலான கூலிகளை கொடுத்தருள்வாயா. யா அல்லாஹ் யா அல்லாஹ் மௌத் வரைக்கும் யாரிடத்திலே கையேந்த வச்சிடாத யா அல்லாஹ். கண்ணியமா வாழ்ந்து கண்ணியமாவே மௌத்தாவிரோணும் யா அல்லாஹ். இந்த ரமலான்ல எல்லா பாக்கியங்களையும் அடைந்து லைலத்துல் கத்ரையும் அடைந்த கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்கள் முயற்சிகளை கபூல் செய்வாயா. பெரும் பாவங்கள் இருந்து எங்களையும் எங்களோட மனைவி மக்கள் மருமக்கள் சந்ததிகளை பாதுகாப்பாயா. சினா வட்டி குடி இதே போல எல்லா பெரும் பாவங்கள் இருந்து பாதுகாப்பாயா. எங்களோட பரம்பரையை பாதுகாப்பாயா. எங்களோட பரம்பரையை தீன்தாரிகள் ஆக்கி வையா அல்லாஹ், தக்வாதாரிகள் ஆக்கி வையா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صل على النبي الأمي وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين. سبحان الله.